ஜெலன்ஸ்கி அவர்கள், மேக்ரான் அவர்கள் இவங்களோட மீட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு 2 பேத்துக்குள்ள. பட் ஆனா பேசின விஷயங்கள் வெளிய சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பிரஸ் மீட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிறாங்க. ஊழல், ஊழல் ரஷ்யால நடக்கவே இல்லையா? போய் கேட்கறதுக்கு அங்க ஆள் இருந்தா தானே, விசாரிக்கிறதுக்கு ஆள் இருந்தா தானே, எதிர்ல இருக்கக்கூடிய ஆளுகள் யாருமே இல்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ரஷ்யா ஆட்டம் கண்டு எக்கனாமி என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ரஷ்யால இல்லாத ஊழலா உலகத்துல? இதே இந்த இடத்துல உக்ரைன்ல ஊழல் அப்படிங்கிறது ஏன் பேசப்படுது? நம்ம உதவி பண்றோம். பல நாடுகளும் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க ஓப்பனா இருக்காங்க. நம்ம நியாயத்த டிமாண்ட் பண்றோம். ஸோ அதனால இது போல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. நியாயப்படி நடக்கிறது அல்லவா? ஸோ இதுதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அப்படிங்கிறது போல மேக்ரான் மேக்ரான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல வந்து பேசிக்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்கு. ஒர்க் பண்றோம். எல்லாம் சேர்ந்து உட்காந்து நல்லா பேசி, எல்லாம் முடிவு பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எக்கனாமி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறதுல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சாராம்சமா தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் இதுதான். இப்ப நடக்குதா என்னங்க அது பார்த்தரலாம். ஸோ அங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேசி எல்லாம் கையெழுத்து போடலாம் போட்டதுக்கப்புறம் விக்கிறதெல்லாம் வித்துட்டு இல்லல்ல. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கணும் இல்லையா? குடுக்கறதெல்லாம் குடுத்துட்டு வாங்குறதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் அக்ரீமெண்ட் இருக்கும் உள்நாட்டுக்குள்ள. ரஷ்யாக்கும் சாரி உக்ரைனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, நேரா கிளம்பி அயர்லாந்துக்கு போய்க்கிறாரு. அயர்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்க போது, அயர்லாந்து என்ன மாரியான செய்முறைகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போதைக்கு தம்பதியினர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுமண தம்பதியினர்கள் அயர்லாந்துல போய் டச் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்க வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது எப்படிங்க? ரவுண்டிங் தானா? அப்படிங்கிற மாரி கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்கார் இல்லையா? இன்னும் நெறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்க. ஃப்ளோரிடால மீட்டிங் நடந்தது இல்லையா? அதுல பேசியிருந்தோம். எலக்ஷன் நடக்கணும் அப்படி இப்படிங்கிறது போல பேசுனதா சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல பல மீடியாக்களோட கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதுல சில மீடியாக்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்ப சில மீடியாக்கள் இன்னும் நெறைய ஒர்க் நடக்க வேண்டியது இருக்குங்க. ரஷ்யா என்னடான்னா, ஃப்ரீ சீஸ் ஃபயர் போடுங்கன்னா ஒத்துக்க மாட்றாங்க. இவங்க என்னடான்னா, டெரிட்டோரியல் கன்செஷன் பண்ணுங்கன்னா ஒத்துக்க மாட்றாங்க. ஸோ அதனால நெறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல, மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல மீடியாக்களோட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இரு தரப்புலயும் கொஞ்சம் கூட பெண்ட் ஆகறதுக்கு ரெடியா இல்ல. இப்போதைக்கு இந்த போர் முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். இப்ப நவம்பர் 27, 28, 29, 30 முடிஞ்சு இப்ப டிசம்பர் ஆயிப்போச்சு. முடியிற மாரியான எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஆனா பத்திக்கிட்டு எரிய மாரியான விஷயங்கள் தெரியுது. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்படின்னா, உக்ரைனோட ஒரு எம்பி ஆர்த்ரம் டிமித்ரியுக் அவர்கள். அதாவது இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா சுயேட்சையா நின்னு ஜெயிச்சவரு. ஆனா சர்வன்ட் ஆஃப் த பீப்பிள் ரிபப்ளிக் சர்வன்ட் ஆஃப் த பீப்பிள் இருக்கு இல்லையா? உக்ரைனோட ஒரு கட்சி. ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி. ஸோ அதுக்கு ஆதரவு குடுத்தாரு. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆதரவு குடுத்தாரு. இப்ப இவரு பீப்பிள்ஸ் டெபுட்டி தான். எம்பி தான். உக்ரைனோட ஒரு எம்பி தான். ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள பதவி விலகிட்டுன்னு டைரக்ட்டா ஆர்டர் வந்திருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல அவர் பதவி விலகிடுவாரு அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாரு. உக்ரைனோட ஒரு எம்பி இது போல சொல்றாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப புதுசா ஒரு ஆள உட்கார வைக்கிறாங்கன்னா, இவரு எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால இவர பதவிய விட்டு தூக்கிட்டு, எலக்ஷன் வச்சு எலக்ஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, வேற ஒரு நபர அங்க உட்கார வச்சு, அந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவா எடுக்கிற மாரியான முடிவுகள் எடுக்க வச்சு, ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் பதவி விலகி போறாரு அப்படிங்கிறது போல ஏதாவது முடிப்பாங்களா? டிக்னிட்டியான இண்டிவிடுன்னு கேட்கிறா இல்லையா? ஸோ அந்த டிக்னிட்டிய குடுப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள், கிராஷிமா அவர்கள் அவங்களோட பேச்சு. திருப்பி வந்திருக்கிறாரு. பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்து பேசியிருக்கிறாரு. மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அதாவது பேட்டில் ஃபீல்டு சிச்சுவேஷன் ரொம்ப ட்ராஜடியா இருக்கு. உக்ரைனோட அந்த திருட்டு கும்பல், தீஃபிங் ஜுந்தா அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். அதாவது ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு சொல்லிட்டு உட்காந்து மாறி மாறி இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஜுந்தா. கரப்டட் ஜுந்தாவினால வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இழப்புகள் உக்ரைனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு முழு கட்டுப்பாடு களத்துல அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவோட ராணுவத்துக்கு இருக்கு. என்டையர் ஃப்ரண்ட் லைனும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட என்டையர் ஃப்ரண்ட் லைனும் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. ரஷ்யன் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. எதிரினால நம்மளோட முன்னேற்றத்த கிரகிச்சுக்கவும் முடியல, தடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ்மென்ட் இருக்கு. அதுவும் குறிப்பா ஜாப்ரோசியா பகுதிகள்ல
வெகு தீவிரமான முன்னேற்றங்கள். அதுவும் பல செட்டில்மெண்ட்ஸ கடந்த சில நாட்களா நம்ம அதிகப்படியா கேப்சர் பண்ணியிருக்கோம். இது டீப் ஸ்டேட்டே கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்மளும் பார்க்குறோம். உழைப்போல நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போல செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா நம்மளோட ஈஸி இல்ல. சீக்கிரமா கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால பெரிய டவுன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு அடித்தளமா இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். இந்த செய்திய வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, நவம்பர்ல மட்டும் 505 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சீசன்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் லிபரேட்டட், அதாவது மீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ரஷ்ய தப்பு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ அந்த வேர்ட அவங்க போட்டுக்கலாம். 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து நவம்பர்ல மட்டுமே எடுத்திருக்காங்க. இதுல 40% அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜாப்ரோசியா பகுதி. அதுவும் ஹுலைபோல்ல இருந்து ஹொரிக்கா வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. இதுல 5990 அசால்ட்ஸ் நவம்பர் மாசம் மட்டுமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் மேல ரஷ்ய வீரர்கள் போய் தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது 5990 தாக்குதல்கள் ஒரு மாசத்துல நடந்திருக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆதரவா உக்ரைனோட மீடியாக்களே இருக்கு. சரி, ஓகே. கிராஷிமா அவர்கள் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஜப்பாட் குரூப். ஸோ ஜப்பாட் குரூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இந்த கெர்ஷ்னி லிமென் பகுதியில் என்டர் ஆகிட்டோம். இந்த சுவஸ்க்கு பயிரெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரீட் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் சைடில் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு காட்டும். ஸோ இல்லை அங்கே ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. 100 பில்டிங்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 30% வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டினிவ்கா வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து செய்திகள் வந்திருக்கு. அந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை மீட் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றங்கள் அதிதீவிரமா இருக்கு அப்படிங்கிறது இவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு புரிஞ்சுக்க முடியுது. இதுல சக்சஸ்ஃபுல்லான ஆஃபென்சிவ் ஆபரேஷன் டின்ப்ரோபெட்ரோஸ்க் ரீஜன்ல இருக்கு அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா தெரியுது ஜாப்ரோசியா பகுதி, டின்ப்ரோபெட்ரோஸ்க் பகுதி. ஸோ அந்த பகுதியை சக்சஸ்ஃபுல்லா முன்னேறிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா குறிப்பா ஆஸ்கல் ரிவரோட லெஃப்ட் பேங்க், அதாவது இந்த கர்கிவ் பகுதி குப்பியான்ஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுல உக்ரைனோட வீரர்கள்னால இப்போ மீட்டு பின் வாங்க முடியல. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கண்டெயின் பண்ணிட்டோம் உக்ரைனோட வீரர்களை. ஆஸ்கல் ரிவரோட லெஃப்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள்னால பின் வாங்கவே முடியல. நம்மளோட வீரர்கள் சக்சஸ்ஃபுல்லா கண்டெயின் பண்ணிட்டாங்க. ரஃபா இந்த குப்பியான்ஸ்க் பகுதி, அந்த ரெயின் வளைஞ்சு கட்டுற அந்த எல்லோ கலர் சாரி ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரிவர், ஆஸ்கல் ரிவர். ஸோ அதோட வலது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் மாட்டியிருக்காங்க. இடது பக்கத்தை நோக்கி போக முடியல. அதுக்கான காரணம் ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றம் அந்த ரிவரை தாண்டணும். அது இப்போதைக்கு முடியல. ஏன்னா அதுக்கு 2 பிரிட்ஜ் தான் இருக்கு. அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு, ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரஃபா 15 பெட்டாலியன் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் இருக்கலாம். தோராயமா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டாலியன் அப்படின்னா 500ல இருந்து 600 நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் இது போல பல இதில் இருக்கும். இதுல 500 நபர்கள் அப்படிங்கிறதோட குறைச்சு மதிப்பிட்டா கூட 7500 பேர்த்துக்கிட்ட அந்த பகுதியில சிக்கியிருக்காங்க, குப்பியான்ஸ்க் பகுதியில மட்டும். ஸோ இது வந்து கிராஷிமா அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட. ஸோ களத்துல ஃபுல்லா ரஷ்ய தரப்புல கண்ட்ரோல் இருக்கு, முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க, தீவிரமா பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, தாக்குதல் இருதரப்புல வீரியமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் பதவி விலகுவாரா மாட்டாரா? இப்போதைக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஏற்ப சில பகுதிகளை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. இப்போ போருங்கிறது நடக்கதான் போகுது. யூரோப்பியன் யூனியன் என்கேஜ் பண்ணுவாங்களா? ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கா, இல்ல பிரச்சனையை பேசி தீர்த்து முடிச்சிருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கை அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பபாய்.